முகநூலில் சர்ச்சை கருத்து. அர்ச்சுனாவிற்கு சைவக்குருமார் சங்கம் கண்டனம். யாழில் நிறுவனம் ஒன்றில் களவாடப்பட்ட நகைகள். 2 யுவதிகள் அதிரடி கைது. கொழும்பில் 2 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது. 6 நாள் தேடுதல். தமிழர் பகுதியில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற இளைஞன் அதிரடி கைது. வடக்கு மக்களின் சமூக பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். கைதடி கிணற்றில் மீட்கப்பட்ட சிசு. கள்ளக்காதலால் விபரீதம். சகோதரியுடன் சிக்கியது எப்படி? கைதடி மூத்தியாவத்தை பகுதியில் பிறந்த சிசுவை கிணற்றில் வீசி கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிசுவை பிரசவித்த பெண், சகோதரி ஆகியோரே சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களது தாயாரும் போலீசாரினால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதும் அவர் சம்பவ நேரத்தில் வீட்டில் இருக்கவில்லை என தெரிவித்ததால் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். மூத்தியாவத்தை கந்தசுவாமி கோயிலுக்கு அண்மையில் உள்ள தோட்ட கிணற்றிலிருந்து நேற்று காலை சிசு ஒன்றின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. பிரசவித்த சிசு தொப்புள் கொடியும் அகற்றப்படாமல் கிணற்றில் சடலமாக காணப்பட்டுள்ளது. சிசுவை பிரசவித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அயலில் உள்ள பெண்ணொருவரின் வீட்டுக்கு போலீசார் சென்றபோது அந்த வீட்டில் அவர் இருக்கவில்லை. வீட்டு வளவில் கிடங்கு வெட்டப்பட்டிருந்தது. அந்த பெண்ணின் தாயார், சகோதரி, தலைமறைவான பெண்ணின் 2 பிள்ளைகள் வீட்டில் இருந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு அந்த பெண் வீட்டில் சிசுவை பிரசவித்ததாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பெண்ணை தேடினார்கள். அந்த பெண் வவனியா செல்லும் பேருந்தில் ஏறுவதை கண்ட சிலர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதன் அடிப்படையில் அந்த பேருந்து வழிமறைக்கப்பட்டு போலீசாரால் அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் 42 வயதானவர். அவர் திருமணம் செய்து 2 பிள்ளைகள் உள்ளனர். 4 வருடங்களின் முன்னர் கணவரால் கைவிடப்பட்டவர். பின்னர் கள்ளக்காதல் உறவின் மூலம் கர்ப்பமாகி சிசுவை பிரசவித்துள்ளார். கிளிநொச்சியில் வசித்து வந்து அந்த பெண் அண்மை காலமாக கைதடியில் தாயாரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். கிளிநொச்சிக்கு தப்பிச் செல்லும் போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சிசு கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அந்த பெண்ணின் 33 வயதான சகோதரியும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். வடக்கில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் நீர் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் வடக்கு மக்களின் சமூக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் முயற்சிகள் நடந்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் தெற்காசிய பிரிவின் தலைவர் மார்டின் ரைசரை ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை நோக்கமாக கொண்ட திட்டங்கள், தூய்மையான இலங்கை திட்டம், கிராமப்புறங்களில் வறுமை ஒழிப்பு மற்றும் டிஜிட்டல் உருமாற்ற திட்டங்கள் என்பவற்றிற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவது குறித்து கலந்துரையாடலின் போது ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. கல்வி, எரிசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வடக்கின் அபிவிருத்தி என்பவற்றுக்கான புதிய திட்டங்களும் சாத்தியமான ஆதரவு விடயத்திற்காக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இலங்கைக்கான அங்கீகரிக்கப்பட்ட நிதியுதவியை உலக வங்கி சரியான நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்யும் மார்டின் ரைசர் உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா இந்து மதத்தை இழிவுபடுத்தி முகநூலில் பதிவிட்டமைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கல்குடா வலிய சைவக்குருமார் சங்கத்தின் உபதலைவர் சிவஸ்ரீ சிவரேகன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்குடா வலிய சைவக்குருமார் சங்கத்தினால் நேற்று தினம் மாலை ஊடக சந்திப்பொன்று வாழைச்சேனையில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற திருநீற்றை பற்றியும் கேவலமான வார்த்தைகளை முகநூலில் பதிவிட்டமையை கண்டித்தும் அவருக்கு எதிராக இந்து கலாச்சார அமைச்சு மற்றும் நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள். மேலும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நியாயம் வேண்டி தாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கங்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நிரிபொல பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் 2 கிலோகிராம் எடையுள்ள ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
கொனகேனவில் உள்ள போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமில் கடமையாற்றும் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக கங்வெல்ல போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கங்வெல்ல நீரிப்போல பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபரிடமிருந்து போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் 1 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் மறைந்திருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரமுகர் ஒருவர் சந்தேக நபருக்கு விநியோகம் செய்வதற்காக இந்த ஐஸ் கையிருப்பை வழங்கியுள்ளதாக இதுவரை போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கங்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் பகுதியில் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் இனிய வாழ்வு இல்லத்திற்கு அருகாமையில் துவிச்சக்கர வண்டியில் வந்த 26 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவரை கப்ரக வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் மோதிவிட்டு நிற்காமல் தப்பிச் சென்றுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போக்குவரத்து போலீசாரும் காவல்துறையினரும் இணைந்து நடாத்திய 6 நாட்கள் தொடர்ச்சியான தேடலில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தையும் கண்டுபிடித்து சாரதியையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதியையும் வாகனத்தையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். மேலும் விபத்தினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் தேவிபுரத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்திற்குள்ளான இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் தற்போதும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி எல்பி பினான்ஸ் நிறுவனத்தில் அடக்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகை நகைகள் திருட்டு போன சம்பவத்தில் மேலும் 2 பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ரூபாய் 22,50,000 பெறுமதியான தங்க நகைகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டதுடன் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நகைகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் தமக்கு எதுவும் தெரியாதென கூறி வரும் குறித்த நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் உண்மையான குற்றவாளியை போலீசார் கண்டறிந்து தமக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்து வந்த நிலையில் நேற்று 2 யுவதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அனுராதபுர நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அனுராதபுர போக்குவரத்து போலீசாருக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து சந்தேக நபரை கைது செய்து சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்குமாறும் விசாரணைகள் தொடர்பான மேலதிக விவரங்களை பிப்ரவரி 3ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் அறிவிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது.